கடலூரில் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் வண்டிப்பாளையத்தில் உள்ள குழந்தை காலனி பகுதியில் தேவநாதன் மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் பல ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் வீடுகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. வீடுகளை காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் வழங்கிய நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் பொக்லைன் இயந்திரத்துடன் வீடுகளை இடிக்க வந்தனர். அப்போது 2 குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் திடீரென தங்கள் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இவர்களுக்கு ஆதரவாக அப்பகுதியினர் ஒன்று சேர அனைவரும் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் 5 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தங்களது கோரிக்கைகளை அவர்கள் மனுவாக எழுதி கொடுத்து சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியே சென்ற நபர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.